இந்த பெருமாள் பார்க்கடல் கடையும் போது இப்படி வலக்கை இடக்கை, வலப்புறம் இடப்புறம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், ரெண்டு பக்கமும் மத்த உருட்டுவோம் இல்லையா? நம்ம வீட்டிலேயே தயிர் கடையிறோம்னா ஒரு காலத்தில் கடையும் வழக்கமெல்லாம் இருந்தது. முதல்ல என்ன பண்ணுவோம்? கிளாக் வைஸா இப்படி இழுப்போம், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், மறுபடியும் கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா வலம்னு சொல்லுவா, ஆன்டி கிளாக் வைஸ்னா இடம்னு சொல்லுவா. இப்போ கோவிலையே வலம் வருதல்னா பாருங்க, கிளாக் வைஸா சுத்தி வருவோம். இடம் வருதல்னா ஆன்டி கிளாக் வைஸா வருது. அப்போ வலம் இடம், வலம் இடம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்படி இந்த மத்தாகிய மந்தரமலையை சுத்தும் போது பார்க்கடல் நீர் என்ன ஆகும்னா, இப்படி இழுத்தா கிளாக் வைஸா சுத்துறது, இப்படி இழுத்தார்னா ஆன்டி கிளாக் வைஸா சுத்துறது. அதனால கடல், அந்த பார்க்கடலின் நீரானது மாறு சுழன்று சுழல்கிறது. எப்படி மாறு சுழன்றுனா மாறி மாறி, இடம் வலம், வலம் இடம், இடம் வலம், வலம் இடம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாற்றி மாற்றி சுழன்று அழைக்கின்ற ஒலி. இந்த இடத்துல அழைக்கின்றனா கோஷம் இடுகின்றன்னு அர்த்தம். அதாவது கடல்னாலே பாருங்க உஸ்ஸுன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கும் கடற்கரையில் போய் பாருங்கள், கடல்னா கோஷமிட்டு கொண்டே இருக்கும்பா. அது சும்மா இருந்தாலே கோஷமிடுறது. அலையோசை கேட்கிறது, அலையோசை அடிக்கடி அந்த வார்த்தை பயன்படுத்தணும் இல்லையா? சாதாரணமா இருந்தாலே அலையோசை கேட்கும். அதை இப்படி கிளாக் வைஸ், இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தினா கடல் மாறு சுழன்று மாறி மாறி சுழல்வதாலே அழைக்கின்ற ஒலி, கோஷம் செய்கிறது. கோஷம் செய்து ஒலி என்பது உண்டாகிறது. அப்படி ஒரு ஒலியும் ஏற்படுகிறது. இந்த மூணு உசும் ஒண்ணு சேர்ந்துருத்தோம். மூணு ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. பார்க்கடலில் சேரும் ஆறுகள்லாம் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து மலையில் ஓதும் போது உஸ்ன்னு போய் மோதித்து. அதுக்கப்புறம் அந்த பாம்பை மந்தரமலையை சுற்றி இருப்பதாலே பாம்பின் உடம்பும் மலையும் உராசும் போது அது ஒரு உசு கேட்கறது. இந்த பக்கம் கடல் நீர் அது இப்படி அப்படி இடம் வலம்னு சுற்றுவதாலே உஸ்ன்னு கடல்ல இருந்து சத்தம் கேட்கறது. மூணும் சேர்ந்து அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே, என் அப்பன் எனக்கு பேருதவி செய்த அந்த பகவான். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு பாட்டிலையும் அப்பன்னு வரும். அது பேருதவி புரிந்த பகவான் அர்த்தம். அதுக்கு அந்த பகவான் பார்க்கடல் கடைந்த வேளையிலே, தேவர்களுக்கு அமுதம் தந்த வேளையிலே இப்படிப்பட்ட மூன்று ஒலியும் ஒன்று சேர்ந்து உருவானது. அதை இப்போது அடியேன் கேட்கிறேன்கிறார் நம்மாழ்வார். அப்பன், எனக்கு அப்பனாகிய அந்த பகவான் எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காருனா, அந்த சத்தம் கூட இப்ப எனக்கு காதில் கேட்கும்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார்.